நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வேதம் எப்ப நம்ம உதவிக்கு வருது? நாம ஒன்று தெரிஞ்சுட்டோம்னா அது கிட்டக்கே வராது. நீயே தெரிஞ்சுக்கோ மகனே உன் சமர்த்து. எப்போ உனக்கு தெரியாத அப்ப நான் உனக்கு சொல்லிக் கொடுக்குறேன். நமக்கு ஆட்டி விக்கிற ஒருத்தர் இருக்காருன்னு தெரியுது, உலகத்துக்கு ஒரு காரணம் இருக்குன்னு தெரியுது, எனக்கு மேல ஒருத்தர் இருக்காருங்கிறது தாராளமா புரியுது. ஏன்னா எல்லா முடிவுகளையும் என்னால் எடுக்க முடியல. அப்ப யாரோ என் சார்பில் முடிவெடுக்காருங்கிறது தெரியுது. அதே சமயத்திலே உலகத்துல இத்தனையும் படைக்கப்பட்டிருக்கு, உலகத்துக்கெல்லாம் காரணம் இருக்கணும்னு தெரியுது. ஓரொரு செயலுக்கும் ஓரொரு வினைக்கும் காரணம் இருக்குன்னு புரியுறது. ஆனா அது என்ன காரணம்னு எனக்கு தெரியல. காரணம் இருக்குன்னு ஒத்துக்கிறேன், காரணம் தெரியல. வேதம் புகுந்து இதுதான் காரணம், உலகத்துக்கு பிரபஞ்சத்துக்கு பிரம்மந்தான் காரணம்னு சொல்லும். அங்க மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, அது சொல்ல வரும்போது விரோதிக்கிறதுக்கு எனக்கு வாயில்லை. ஏனெனில் அதை நான் விரோதித்து இல்லைன்னு சொல்லணும்னால் ஒன்றும் சத்தர்க்கத்தால் நீ சொல்கிறத தப்பு நான் விரோதிச்சு சொல்லி ஆகணும். இல்லைனால் இது இத்தனையும் சேர்க்கறாப்பில் ஒரு காரணத்தை நான் கண்டுபிடிச்சிருக்கணும். அந்த பதிலை நானே கண்டுபிடிச்சிருந்தேன்னால் வேதத்தை தேட வேண்டாம். வேதம் இப்போ சொல்லிடுத்து, நீ சொல்கிறது இன்னென்ன அடிப்படையில் தப்புன்னா நான் வேதத்துக்கு சொல்ல தெரியணும். ரெண்டுமே இல்லாமல் வேதம் தப்பு வேதம் தப்புன்னு சொல்லிட்டு இருக்கிறதுனாலே அர்த்தமே கிடையாது பாருங்க. அதனால சனாதன தர்மத்தில் இந்த உறுதி, வேத சாஸ்திரம் உறுதியானது. அது எப்போது நல்லத்தான் சொல்லும், அது மாற்றி பேசாது. அதுதான் பிரபல பிரமாணம், முக்கியமான பிரமாணம். இப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும். இவ்வளவு தூரம் சனாதன தர்மங்களுக்கு உறுதி இருக்கு வாஸ்தவம். ஆனா விட்டு கொடுத்துட்டீங்களே சுவாமி, நீங்க தான் இவ்வளவு உறுதியோட பேசுறவளா இருந்தா, சிறந்த தர்க்கம் இருக்கு, சத்தர்க்கம் இருக்கு, துஸ்தர்க்கத்தை தாண்டி விட்டு, ஆனா கடைசியில விட்டு கொடுத்தது உண்மைதானே. நாள் விட்டு கொடுத்தது எதனால்? நம்ம சனாதன தர்மத்தில் இருக்கிற பல முகங்கள், அதில் ஆயுர்வேத முகத்தையும் ஆசனங்கள் யோகாசன முகத்தையும் வாஸ்து முகத்தையும் இதை போல முகத்தை எடுத்துனுட்டோம் இருக்கு. அதெல்லாமே நல்ல முகங்கள் தான். ஆனால் அதுவே சொன்ன இந்திரியங்களையும் மனத்தையும் அடக்குதல், தேகத்தை காட்டிலும் ஆத்மா உயர்ந்ததுன்னு தெரிஞ்சுகள், நம்முடைய செயல்களை எல்லாம் பகவானிடத்திலே சமர்ப்பித்தல், எப்போதும் தனிமையை நாடுதல், ஆனால் கூட்டத்தில் இருந்தாலும் கலங்காமல் இருத்தல், என்னை கண்டு பிறர் துன்புற வேண்டாம், பிறரை கண்டு நான் துன்புற வேண்டாம். இப்படி எத்தனையோ கொள்கைகள் சனாதன தர்மத்துக்கு இருக்கு. இதில் இருக்கிற நம்ம கண்ணோட்டம் குறைஞ்சு குறைஞ்சு சின்ன சின்ன விஷயமா இருக்கிற வாஸ்து சாஸ்திரமா, கலையா, அறிவியலா, ஆயுர்வேதமா, வானசாஸ்திரமா, ஜோதிஷ சாஸ்திரமா, இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம், எல்லாம் உண்மைதான். ஆனால் இதில் மட்டும் நம்ம கண்ணோட்டம் இருந்தால் போராது. இதை பார்க்க பார்க்கத்தான் நம்ம மெதுவாக பலம் குறைஞ்சுட்டே வரும். பலம் குறைஞ்சி போச்சுன்னா நுண்ணிய கிருமிகள் சுலபத்தில் தாக்கத்தான் தாக்கும். அதை போல புறத்து யாரும் தாக்க ஆரம்பிச்சுடுறாளே தவிர மற்றபடிக்கு ஒற்றுமை குறைவுன்னு நினச்சிட வேண்டாம். மற்றொரு முக்கியமான கேள்விக்கு வருவோம். அப்போ ஒற்றுமை இருக்குன்னு பார்த்துட்டோம், எதனால் அது குறைஞ்சாப்பில் இருக்குன்னு பார்த்தோம், ஏன் நம்ம விட்டு கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் வந்ததுன்னு பார்த்தோம், உலகளாவிய அளவில் இருந்தோங்கிறதையும் பார்த்தோம், இப்போ இல்லைங்கிறதையும் பார்த்தோம். அடுத்து முக்கியமான கேள்வி, அநேகமாக சனாதன தர்மத்தின் தலைவர்களுக்கெல்லாம் சமுதாயத்தை பற்றியோ புறத்தியாரை பற்றியோ கவலையே கிடையாது சுவாமி. அதனால தான் நீங்கள் மொத்தத்தையும் விட்டு கொடுத்துட்டீங்க. யாருக்காகமா நல்லது பண்ணியிருக்கீங்களா? என்ன மருத்துவமனைன்னு பாருங்க, உடனே யாரோ நீங்கள் ஏதானு ஒன்று கட்டி வச்சிருக்கீங்களோ, யாரும் அந்த மாதிரி பண்ணதெல்லாம் இல்லை. இப்படி மத போதனை பண்ணிகிட்டே இருந்தால் போருமா? அதனாலே சமுதாயம் வாழும். சமுதாயத்துக்கு எவ்வளோ உதவி பண்ணணும்? உங்களுக்குள்ள அந்த மாதிரி சமுதாய கண்ணோட்டமே இல்லைன்னு சொல்லுவார்கள். அப்படி கிடையவே கிடையாது. எத்தனையோ நாளாக ரிஷிகளெல்லாம் ஒற்றுமையாக தான் இருந்து பல சமுதாய கருத்துகள். பிரஹ்லாதன் அவனே எடுத்துப்போம், அவன் தன் தாயாருடைய கர்ப்பத்தில் இருந்திருக்கார் பாருங்க. அந்த சமயத்தில் நாரதர் உபதேசம் பண்ணி மொத்த அர்த்தத்தையும் கிரகிச்சுனுட்டார். அவருக்கு தெரியாத சாஸ்திரம் இல்லை, அறியாத ஆத்ம குணம் இல்லை, எல்லாம் புரிஞ்சுது. அப்படி இருந்தால் அவர் தானே மோட்சத்தை தேடி பகவான் இடத்துல போயிருக்கலாமோ இல்லையோ. ஆனால் மொத்த அசுர குழந்தைகளையும் உட்காத்தி வச்சுன்னு உபதேசிக்கிறார். தன்னுடைய தகப்பனாருக்கு உபதேசிக்கிறார். அவரை பற்றியே விஷ்ணு புராணத்தில் சொல்லப்படுறது, ந விவேத ஆத்மனோ காத்திரன், தன்னுடைய உடம்புலே எறும்பு விடுறது, பூரான் விடுறது, என்னவோ விடுறது, அந்த ஊரினதெல்லாம் கூட அவனுக்கு தெரியவே இல்லை. தசமானோ மகோரகை, பெரிய பெரிய பாம்புகள்லாம் பிரகலாதனை கடிக்கிறது. ஆனால் தச்சிஹ் ஆஹ்லாத, பகவானிடத்திலேயே சித்தம் லயித்து இந்த உடம்புல கடிக்கிற பாம்பு, எலி, தேளு, பூரான் ஒன்றும் தெரியாமல் சித்தம் அப்படியே பிரம்மத்திடத்துல லயிச்சிருதுங்கிறார். அவ்வளவு நம்மெல்லாம் அது கிட்டக்கே இல்லை. இப்போ நம்ம ஒன்றும் அப்படிலாம் பிரம்மத்திடத்துல லயிச்சிருக்கவே இல்லை. அப்படி பிரம்மத்திடத்துல அவ்வளவு லயிச்சிருக்கிறவர் தப்பித்தவரி பக்கத்தில் இருக்கிற அசுர பாலகர்களுக்கு உபதேசிக்கணும்னு தோணுமா? தோணாது இல்லையா? இப்போ ஆழ்வார் பாசுரன்னு முதல்ல ஒன்று சொன்னேன், பயனல்ல செய்து பயனில்லை நெஞ்சே. பயனல்ல செய்து பயனில்லை, இந்த வார்த்தை முதல்ல வேணுமான்னு யோசிப்பாருங்க. பயனில்லை என்றுட்டாலே அதை செய்து பயனில்லைன்னு நம்ம தெரிஞ்சு விட மாட்டோமா? ஆழ்வார் பாட்டில் கொஞ்சம் அதிகப்படியான வார்த்தை வச்சிருக்காப்பில் இல்லை. ஏதோ ஒன்றை செய்து பயனில்லைன்னு சொன்னா கூட புரிஞ்சுக்கலாம். பயனல்லன்னு எப்போ வார்த்தையை போட்டாரோ
பயனல்ல செய்து பயனில்லைங்கிறது சொல்லவே கூடாது. ஏன்னா இப்போ அந்த ராமசாமிங்கார் வந்திருந்தாராமே, அவர் பேர் என்னன்னா, அவர் தான் ராமசாமின்னு தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அவர் பேர் என்னன்னு கேட்டால் என்ன நியாயம்? இப்போ அதை போலத்தான் பயனல்லான்னு எப்போ சொல்லியாச்சோ அதுக்கு மேலே பயனில்லைன்னு சொல்ல வேண்டிய தேவையில்லை. பின்ன ஏன் சொல்கிறார் ஆழ்வார்னால், பயனல்லான்னு தெரிஞ்சப்புறமும் அதை பண்ணிட்டு இருக்கீங்களேங்கிறார் அவர். பயனல்லான்னு தெரிஞ்சு போச்சு, அப்போ பயனல்லாத நீங்கள் நிறுத்தணும் இல்லையோ? நிறுத்தலை. ஆகவே உங்களுக்கு அது பயனில்லைன்னு தெரியலேன்னு நினச்சின்னு நான் உபதேசிக்கிறேங்கிறார். இப்போ உங்களுக்கு இது பயனில்லைன்னு தெரிஞ்சிருந்தா பண்ணுறதை நிறுத்தியிருப்பீள். எப்போ பண்ணிக்கொண்டே இருக்கிறீர்களோ ஒருவேளை பயனுள்ளதுன்னு நீங்கள் தப்பாக புரிஞ்சுருக்கீங்களோ என்னமோ, அதுக்காகத்தான் நான் இப்போ உபதேசிக்கிறேன்னால், பிரகலாதனுக்கு அப்போ பிரம்மத்தை பார்க்கறத தவிர மற்ற எதுவும் பயனில்லைன்னு நன்னத்தானே தெரியும். அவன் மனசு தான் அவ்வளோ தூரம் ஈடுபட்டிருக்கே பிரம்மத்திடத்தே. ஆனாலும் அசுரர்களை கூட்டி வச்சுன்னு உபதேசிக்கிறார், தந்தைக்கே உபதேசிக்கிறார். சர்வபூதாத்மகே தாத்த ஜெகநாதே ஜெகன்மயே பரமாத்மனி கோவிந்தே மித்ராமித்ர கதா குதா. இந்த உலகம் முழுக்க பிரம்மம் நிரம்பி இருக்கார். எதுக்கு மித்திரன் அமித்திரன்னு பேசுறே? நண்பனா பகைவனா யாரும் கிடையாது, எல்லாரும் நண்பர்கள். பிள்ளைய பாடசாலைக்கு அனுப்பிச்சார் ஹிரண்யகசிபு. போனால் முதல் நாள் பாடத்தில் இருந்தால் மறுநாள் போக மாட்டேன்னு விட்டான். ஏன் பிள்ளை நன்னத்தானே நடத்துகிறார்? சண்டன் அமர்கன்னு 2 வாத்தியார், சுக்கராச்சாரியனுடைய 2 குமாரர்கள். அவள் 2 பேரைத்தான் குழந்தைக்கு வாத்தியாரா போட்டிருந்தார் ஹிரண்யகசிபு. அவள் நன்னத்தான் சொல்லிக் கொடுத்தா, இரண்யாயனமகான்னு திரும்பி திரும்பி சொல்லிக் கொடுத்தா. ஆனால் பிள்ளைக்கு அது ஒன்றும் ஏறலை. அவன் நாராயணாயனமகான்னு திரும்ப திரும்ப சொல்லியிருந்தா. அப்போ அனைத்து நன்னாத்தானே சொல்லிக் கொடுத்தார். ஏன் போக மாட்டேங்கிறன்னா நன்னா சொல்கிறார். ஆனால் இன்னன்னார் நண்பர்கள் இன்னன்னார் பகைவர்னு ஒரு சொல்லித்தரார். அது எனக்கு பிடிக்கலப்பா, அதனால தான் நான் போகலேன்னா. பின்ன வேண்டாமா? தேவர்கள் எல்லாம் பகைவர்கள், அசுரர்கள் எல்லாம் நண்பர்கள். இதை தெரிஞ்சுட்டா தானே முடியும்னால், என் புத்திக்கு அது எட்டவே இல்லையே. தேவர்கள், அசுரர்கள், ராட்சசர்கள், கிண்ணறர்கள், இந்த பேதம் என் கண்ணுக்கு படவே இல்லை. நீயும் ஆத்மாவைத்தான் படுறேன், நானும் ஆத்மாவைத்தான் படுறேன், எல்லாரும் ஆத்மாக்களாத்தான் படுறா. சர்வபூதாத்மகே தாத்த ஜெகநாதே ஜெகன்மயே. ஜெகநாதன் ஜெகத்து முழுக்க வியாபித்திருக்க செய்தே, அனைவருக்குள்ளும் அவர் இருக்கிறச்சே நான் எப்படி யார் இடத்துல குற்றம் கண்டுபிடிப்பேன்? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மித்ராமித்ர கதாகுதா, நண்பன் பகைவன்கிற வேற்றுமைக்கே இடம் இல்லையே. அப்போ ஹிரண்யகசிபு கேட்டார், என்ன கூட பகைவனா நீ நினைக்க மாட்டியான்னா? உன்னை என்னைங்கிற பிரிவினையே எனக்கு தெரியாதே தந்தையே. அப்புறம்னா உன்னை பகைவனா நினைக்கிறதா என்ன பகைவனா நினைக்கிறதா? அப்போ அவன் குழந்தை சொன்னதான் ஆச்சரியம். எப்போ என்னை நானே பகைவனாக நினைப்பேனோ அப்போ உன்னையும் பகைவனா நினைப்பேன்னா. நாமே எப்பவான பகைவனா நினைப்போமா? யாரும் தன்னைத்தானே பகைவனா நினைச்சிக்கவே மாட்டான். அந்த அளவுக்கு சனாதன தர்ம கொள்கை அவனிடத்துல ஊறியிருக்கு. அது ஊறவே தான் ஹிரண்யகசிபுவும் திருந்தணும், அசுர குழந்தைகளும் திருந்தணும். யாராலையும் திருந்தறதுக்கு முடியும். ஆக திருந்தி நம் மதத்தில் சேராவிட்டால் நீ இருப்பதற்கு அதிகாரம் இல்லைன்னு இந்த மதம் சொல்லாது. எப்போதும் யாரும் இருக்கலாம். இன்று திருந்து அல்லது நாளை திருந்துவான்னு எதிர்பார்க்கிறேன். அவ்வளவுதான் சனாதன தர்மம் சொல்லுமே தவிர என் மதத்தை நீ ஏற்றுக்கலையா அப்படின்னா நீ இருக்கவே கூடாது என்று சொல்றது அதன் வேலை இல்லை. யார் இருக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நான் யார்? அனைவரும் ஜீவாத்மாக்கள். நான் ஒரு ஜீவாத்மா, அவரும் ஒரு ஜீவாத்மா. அப்போ உயர்வு தாழ்வுகளே கிடையாது இல்லையோ? ஆகவே சமுதாய நோக்கம் இல்லைன்னு சொல்லவே கூடாது. இல்லைன்னா பிரகலாதன் தாராளமாக உபதேசம் பண்ணாமல் நேர மோட்சத்துக்கு போயிருக்கலாமே. இத்தனை பேரை கூட்டி வச்சு உபதேசம் பண்ணியிருக்காரோ இல்லையோ? பின்ன அவ்வளவா வெளியில வர்றதில்லையே சுவாமி. இப்போ மற்ற மதத்திலெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னன்னாருக்கு வாக்களிக்கணும், இன்னன்னாருக்கு வாக்களிக்க வேண்டாம், நமக்கு இந்த நல்லதெல்லாம் யார் செய்கிறாளோ அவளுக்கு நீங்கள் வாக்களிங்கோ எல்லாம் பேசுகிறாளாமே. அப்போ அதெல்லாம் பேசிருச்சே, நம்மளும் ஏன் பேச மாட்டேங்கிறோம்னால் இவாளுக்கு அடிப்படையிலே நம்ம தர்மத்தை விட்டு கொடுத்துட போகிறோமோன்னு இந்த சமய தலைவர்களுக்கு பயம். ஏன்னால் இவாளுக்கு சொல்லிக் கொடுக்க பார்த்ததே ஆத்மாவை பற்றி பேசணும்ட்டு. ஆனால் வாக்களிக்கிறதுன்னு ஆரம்பித்தாலே தேகத்தினுடைய சமாச்சாரம். அதனால தான் எதுக்கு நம்ம போய் பேசணும் இதை பற்றி? பேசினால் அப்போ இன்னாருக்கு இணையாருக்குன்னு அவர்கள்லாம் என்னென்ன பண்ணுறான்னு நான் கண்டுபிடிக்கணும். எனக்கு இந்த நல்லதை கொடு அந்த நல்லதை கொடுன்னு கேட்கணும். அந்த நல்லதெல்லாம் தேக சம்பந்தப்பட்ட நல்லதாக தான் இருக்க போகிறது, ஆத்ம சம்பந்தப்பட்ட நல்லதாக இருக்க போகிறதா? அப்போ தேக சம்பந்தப்பட்ட நல்லத்தை யார் வாங்கி கொடுத்தாரோ அவருக்கு வாக்களிக்கிறதுன்னு ஆரம்பித்தால் மறுபடியும் சனாதன தர்மத்தின் அடிப்படை போட போகிறதே அப்படின்னு இவாளுக்கு பயம். இதனால வெளிப்படையாக இவ பேசுறதே கிடையாது. ஆனால் இப்போ இருக்கிற உபன்யாசகர்களோ சமயத்தலைவர்களோ புரிஞ்சுக்க வேண்டியது, இப்படியே நாம் பேசாமல் இருந்து இந்த விஷயத்தையே கண்டுகொள்ளாமல் இருந்தோம்னால் அப்புறம் எந்த சனாதன தர்மத்தின் கொள்கைகள் பறிபட போகிறதுங்கிறதுக்காக பேசாது இருந்தோமோ அந்த கொள்கைகளை கடைப்பிடிக்கவே முடியாத காலம் வந்துடும். அந்த காலம் வர்றதுக்குள்ளையான பேசித்தான் ஆகணும். இப்போதே முன்னாடி பசுமாடு கட்டி வச்சிருந்தது, வீட்டு வாசலில் பால் கறந்து கொடுத்தா சாப்பிட்டுட்டேன். இப்போ பசுமாடை கண்ணால் பார்த்தே வருஷக்கணக்கில் ஆச்சு.
மாட்டை பார்த்துருக்கோமா, எருமாடும் பார்த்தது இல்லை, பசுமாடும் பார்த்தது இல்லை, எங்கே கறக்கிறாள்னே தெரியாது. அது மாட்டுப்பாலா ஆட்டுப்பாலான்னு கூட நமக்கு தெரியாது. இப்போ ஏதோ வருது, அதை ஒரு புட்டியில் அடைச்சி கொடுக்குறா, அதை வாங்கி சாப்பிட்டு இருக்கமே தவிர. அப்போது துவாதசி அன்னைக்கு அகத்திக்கீரை கட்டு விளைச்சி அதை மாட்டு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கே, தர்மத்தினுடைய ஒரு அங்கமாச்சேனால். அகத்திக்கீரை எங்கே கிடைக்கிறதுனாலும் இனிமேல் நான் 5 மைல் போனால் தான் கிடைக்க போகிறது. அகத்திக்கீரை வாங்குறதுக்கு 1.25 லட்சம் சதுரடிக்கு போகணும். நான் இப்போ போனால் தான் இன்னும் கொஞ்சம் நாள் அகத்திக்கீரையே கிடைக்கும். அதே பால் கறக்கணும்னா எங்கே இருக்குது பசுமாடுன்னே தெரியாது. அகத்திக்கீரையும் போச்சு, பசுமாடும் போச்சு, எப்படி தர்மம் நிற்கும்? இதை போல் ஒன்னொன்னையா நம்ம விட்டு கொடுத்துருந்தோம்னால் இந்த சின்ன சின்ன விஷயங்களால் கட்டப்பட்ட கட்டடம் தான் சனாதன தர்மம். இது எதுக்காக வந்ததுனால், கீரையும் நன்னா விளைக்கணும், அது இயற்கை உணவு, ஜீவராசிகளுக்கு நான் நல்லது பண்ணணும். ஏன்னா அந்த பசுமாடு எனக்கு பால் கொடுக்கறது, நான் திரும்ப அதுக்கு கீரை கட்டை கொடுக்கணும். என்ன ஒத்தருக்கொத்தர் தேவான் பாவயத்தானேன தே தேவான் பாவயந்துவா பரஸ்பரம் பாவயந்தா ஸ்ரேயப்பரம் அவாப்சியத. கண்ணன் கீதையில சொல்றார், இந்த ஜெகத்தை முழுக்க அர்ஜுனா உனக்காக படைச்சிருக்கேன், அது உனக்கு கொடுக்க வேண்டியதை நிச்சயமா கொடுத்துரும். ஆனா நீ அதுக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்தியா? இதுதான் சனாதன தர்மத்தின் கொள்கை. எல்லாம் எனக்காக இருக்கு, நான் யாருக்காகவும் எதுவும் செய்ய வேண்டாம், இது மற்ற கொள்கை. எல்லாம் எனக்காக இருக்கு, நானும் புறத்து யாருக்காக இருக்க போறேன், இது சனாதன தர்மத்தின் கொள்கை. ஆனா இதை பண்ணவே முடியாத நாட்டு நிலை போயிட்டு இருக்கோம் இல்லையோ. இலை போட்டுன்னு சாப்பிடணும், சாப்பிட்டப்ப அதை மிச்சம் வைக்கணும், மிச்சம் இருக்கிறது வாசலில் இருக்கிற ஜீவராசிகளுக்கு பயன்படும். அப்போ சர்வபூதத்தினிடத்துலையும் தயை இருக்கும், காருண்யம் இருக்கும். முன்னாடிலாம் பண்ணுவோம், மீறும், வாசலில் கொண்டு போய் கட்டுவோம், அங்கே இருக்கிற எறும்பு சின்ன சின்ன கிருமிகள்லாம் சாப்பிடும். இப்போ பண்ணுறச்சேவே கடைசி பருக்க வரைக்கும் வயத்தில் போகிறாப்புல தான் பண்ணவே பண்ணுறோமே தவிர, அதுக்கு மேலே ஒரு பிடிச்சோறு நம்ம கூட போடுறதே கிடையாது. போட்டுட்டா போடுவா, இவன் மட்டும் மாட்டேன்லாம் இல்லை, எல்லாரும் நல்லவா தான் போடத்தான் போடுவா. ஆனால் அவா கஷ்டம் என்ன தெரியுமா, அதை தூக்கி வாசலில் போடுறதுக்கு 18 மாடி இறங்கணும் சுவாமி. அப்படி இருக்கிறச்சே நான் எங்கே போடுவேன் இப்போ? மேலும் வாசலில் போட்டால் அன்றைக்கி வந்து வாங்கிக்கிறதுக்கான ஒருத்தர் இருந்தார், இன்றைக்கி நீ என்ன கொடுக்கறது, நான் என்ன வாங்கிக்கிறதுன்னு இன்னொருத்தர் கேட்க போகிறார். அப்போ இது எல்லாமே மாறி போச்சுன்னால் மெதுவே சனாதன தர்மம் ஒத்துக்கொண்டது மாறினு தான் இருக்கும். அதனால் அப்படி நாம் விட்டுடுறதுக்கு முடியாது. அப்போ தர்மத்தையே ஆச்சரணம் பண்ண முடியாமல், தர்மத்தையே அனுஷ்டிக்க முடியாமல் நாட்டு நடப்பு போயிட்டு இருக்குன்னு சொன்னால், அப்போ அதுவான நமக்கு உணர்ச்சி ஏற்பட்டுத்தான் ஆகணும். இந்த தர்மத்தை யாரையும் எதுவும் பண்ண வேண்டாம். நம்ம இப்போ நமக்குன்னு இருக்கிற தர்மத்தை நாம் கடைப்பிடிக்கிறதுக்கு அரசாங்கம் அனுமதித்துத்தான் தீரணும். அதை இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம அரசியல் சட்டமே அதை சொல்லலையே. யாருடைய தர்மத்தையும் கடைப்பிடிக்கலாம், அது இன்னொருத்தனுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாது, அவ்வளவுதானே. இன்னொருத்தனுக்கு துன்பம் நேராத வரையில் என் தர்மத்தை அது சொல்லவே சொல்லாது சனாதன தர்மம். ஏன்னா அத்தனை பேரும் நன்னா இருக்கணும்னு சொல்ற சனாதன தர்மம் இன்னொருத்தனை கட்டப்படத்துக்கு அது பார்த்துட்டு இருக்க போறதா? செய்யாது. ஆகவே இனிமேலும் எப்பவுமே சும்மா இருந்துடக்கூடாது. நம்ம தர்மம் என்ன சொல்றதுங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போ நிச்சயமா நம்ம பண்ணுவோம். எப்போ விளக்கேற்றினா நன்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணும், நெத்தியில் குங்குமம் இட்டுண்டா நன்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி இந்த பண்டிகைக்கு இப்படி புடவை கட்டிண்டா நன்மை என்ன, கச்சத்தை கட்டின்றதுனால நன்மை என்ன, அவரவர் பித்ருஸ்ராத்தம் பண்ணா என்ன நன்மை, ஏன் வாசல்ல சாணி போட்டு மெழுகி வச்சா என்ன நன்மை, சாப்பிட்டத்தை இலையில போட்டுன்னு சாப்பிட்டுட்டு தட்டு இல்லாத இருந்தா என்ன நன்மை. தட்டு இல்லாமல் இருக்கணுமோ இல்லையோ. போட்டுன்னு இருக்கிற தட்டையும் சொல்கிறேன், தட்டி விட்டுடுறமே வேண்டான்னு எல்லாத்தையும். அந்த தட்டு இல்லாமல் இருக்கணும்னா இலை போட்டுக்கணும். விலை ஜாஸ்தியாக தான் ஆகும். ஏன்னா தட்டுன்னா செலவே இல்லை, போடுறோம் அலம்புறோம் கவுத்து வச்சுருவோம். ஆனால் தட்டு இருந்தால் இந்த இலை வாசலில் போகாது, அதை ஒரு ஜீவராசி சாப்பிடாது, அந்த பிராணிக்கு நான் நல்லது பண்ணியிருக்க மாட்டேன். உலகத்திலே நதி ஓடுறதுன்னா திரும்ப நான் நல்லது பண்ணணும். பண்ணுறோமே, நதி ஓடின்னு இருக்குன்னால் அதுக்கு என்னெல்லாம் கழிவு நீரை கொண்டு போய் சேர்க்கணுமோ அதை அத்தனையும் அதில் சேர்த்து விட்டுடுறோம். மரம் ரொம்ப நன்னா பழுத்துன்னு இருக்குன்னா அதுக்கு வெவ்வேறு விதமான புது ரசாயன கலவைகளை கொண்டு வந்து அதை போட்டுட்டு அது என்ன 4 பழத்துக்கு பதில் 8 பழம் கொடுக்குமா அப்படின்னு பார்க்க ஆரம்பிப்போம். இப்போ உழவர்கள் அந்த நாளில் இந்த சம்பா அந்த சம்பா அப்படிங்கிற அரிசி இதெல்லாத்தையும் பண்ணிட்டா, இன்னைக்கு மொத்தமாக மேற்கத்து நாட்டிலேருந்து இதை விதைச்சியானா 4க்கு பதில் 8 கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் சத்தே இல்லாத ஒரு உணவு கொடுத்துட்டு அதை சாப்பிட போகிறோம். ஒரு குறைச்சலான ரூபாய்க்கு கிடைக்கிறதா நினச்சின்னு வாங்கி சாப்பிட்டுட்டு கடைசியில் நமக்கு அதனால் ஏற்பட வேண்டிய சத்த குணமும் வளராமல் தேக ஆரோக்கியமும் வளராமல், ஆனால் தேகத்தை பார்த்துட்டு பேச்சானா தேகத்தை தான் பார்க்கணுங்கிறதுக்காகத்தான் 60 ரூபா கொடுத்து அரிசி வாங்கிட்டு வரும். ஆனால் கொடுத்து வாங்கிட்டு வர்ற அரிசி தேகத்தை கொண்டு நன்ன பண்ணுறதா தெரியல. ஆனால் ஏன் பண்ணலைங்கிறதும் புரியலையே வேதத்தை எடுத்து பாருன்னா அது கண்ணுக்கே தெரியாதுங்கிறதுனால நம்பிக்கை வரலை. இப்படியே தவிச்சுண்டு எத்தனை நாள் தான் நம்ம வாழறது? இப்போ இது இத்தனைக்கும் ஏதோ ஒரு சாஸ்திரத்தில் பதில் இருக்குன்னு சொன்னால் ஏற்றுண்டு பண்ணி பார்த்தா தானே நமக்கு தெரியும். அப்போ நமக்குன்னு ஆதரவு இருக்குது, ஒற்றுமை இருக்குது. பல பேர் மேல நாட்டவர்கள்லாம் இந்த தர்மத்திலே இந்த இயற்கை உணவு நன்னா இருக்கமே சுவாமி, பசுமாட்டை பார்த்துன்னா நல்லதாமே, சாணி நல்லதாமே, குடும்பம் ரொம்ப நன்னா இருக்கே. இந்த சனாதன தர்மத்தில் பாரத தேசத்தில் பார்த்தாலே குடும்ப கலாச்சாரம் சேர்ந்து வாழறா நன்னா இருக்கான்னா அதை எவ்வளோ விட்டு கொடுத்துட்டோம். இப்போ
யாரும் சேர்ந்தெல்லாம் வாழறதே இல்லையே. அன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து இப்போ சேர்ந்து கூட வாழ வேண்டாம். இடம் போறல சுவாமி, இங்கே இருக்கேன் அங்கே இருக்கேன்னு மனசால சேர்ந்து வாழறோமா? உடலால கூட பிரிஞ்சு போயிருப்பான். அவரவர் குடும்பம், அந்தந்த ஆத்மா அந்தந்த பிரம்மத்தை தேடின்னு போறார். ஆனா மனசளவிலே சகிப்புத்தன்மை வந்துடுத்தா, விட்டு கொடுக்குறோமா? பெரியவர் சொல்றார், சின்னவர் கேட்கிறார்னு இருக்குமா? இது இத்தனை இந்த பாரத தேசத்துல இந்த கட்டம்லாம் பார்த்ததே கிடையாது. எவ்வளவோ உயர்ந்த தான் இருந்தது. இன்னைக்கு இது குறைஞ்சுன்னு போறதுனால் பயப்பட வேண்டாம். ஆனா சரியான நடவடிக்கை எடுத்துத்தான் ஆகணும். இதை போய் புலம்புறதுக்காக நான் சொல்லவே இல்லை இப்போ. ஏன்னா புலம்பினா ஒரு லாபம் இல்லை. புலம்பவே கூடாது, பயப்படவே கூடாதுங்கிறது தான் சனாதன தர்மத்தினுடைய கொள்கை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏன்னா நம்ம பல பேர் புலம்புவோம். வீட்லயே உட்காந்துட்டு இது இப்படி நடக்கிறது அப்படி நடக்கிறது என்ன பண்றதுன்னு ஒரு அரை மணி நேரம் இந்த மாதிரி வெட்டி பேச்சு பேசுறதுக்குன்னு வச்சிருப்போம். அதை பேசி முடிச்சுட்டு சாப்பிட போடுவோம், இல்லை தூங்க போடுவோம். சனாதன தர்மத்தை பற்றி ரொம்ப நாள் பேசியிருந்தாருன்னுவா. ஒன்றும் பண்ண வேண்டாம். அந்த நேரத்துக்குள்ள ஒரு கீரைக்கட்டை வாழ்ந்து ஒரு மாட்டுகிட்ட கொடுத்துருந்தா தான் சனாதன தர்மம் நிற்கும். இதை போல சின்ன சின்ன தர்மத்தில் நிற்பது தான் சனாதன தர்மமே தவிர ஆளாளுக்கு ஏதோ ஒரு தர்மத்தை நாம் எடுத்துக்கணும். இப்போ நம்ம ஒத்தொத்தருமே இங்கே 1000 பேர் உட்காந்துருக்கீங்கன்னு வச்சுங்க, ஒத்தொத்தரும் நாம் எந்த தர்மத்தை கடைப்பிடிக்க போகிறோம்? துளசி வளர்த்து எல்லாருக்கும் கொடுக்கலாமா? இல்லை நான் துளசி பூஜை பண்ணலாமா? விளக்கேற்றி விளக்கு பூஜை பண்ணலாமா? விளக்கின் நன்மை என்ன நிறுத்தருக்கு சொல்லலாமா? மங்கள காரியங்கள் எதுன்னு புறத்தியாருக்கு சொல்லி கொடுக்கலாமா? ராமனுடைய கதையை சொல்லட்டுமா, கிருஷ்ணனுடைய கதையை சொல்லட்டுமா என்று ஒத்தொத்தரும் ஒரு தர்மத்தை எடுத்துக்க அப்பதான் அது கிடுன்னு வளரும். நம்முடைய சம்பிரதாயம்ங்கிறதே தனி மனிதன் தான் ஞானத்தால வளர்ந்து அந்த வளர்ந்த ஞானத்தால உலகுக்கு குழுக்க ஆனந்தம் கொடுக்குறான் பாருங்க. இதன் அடிப்படை தான் இங்கே. ஒத்தொத்தரும் ஜீவாத்மா, ஒத்தொத்தரும் மனுஷன். அந்த மனுஷனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கணும் இல்லையோ? இதுதான் வழின்னு சொல்லி காட்டியாச்சு. அப்புறம் அவனவன் தான் முன்னாடி வரணும். ஆனால் பல கலாச்சாரங்கள் அது ஒத்துக்காது. சரியா எல்லாத்துக்கும் திட்டம் போட்டு கொடுக்கணும். அது நீங்கள் ஒன்று பார்த்துருப்பீங்களே, நம்ம தேசத்திலே ரொம்ப திட்டமே எதுக்கும் போடவே மாட்டோம். அது வரட்டுமே, பண்ணுற அன்னைக்கு பண்ணிப்போம். ஆனால் மற்ற தேசத்தில் அப்படி இல்லை. அதை 2 மாதத்துக்கு முன்னாடியிலேருந்து பேச ஆரம்பிச்சிடுவா. ஒரு கச்சேரி வச்சுருந்தா இங்கே யாரானு கச்சேரினா கூட முதல் நாள் தான் என்ன பாட்டு பாடலான்னு பார்த்துப்பா. அவ்வளவுதான். இங்கே இது ஏதான ஒரு கச்சேரினா அதுக்கு தயார் பண்ணுறதுக்கு 2 மாதம் ஆகும். மேற்கு நாளில் போனிடனா அவ்வளவு திட்டமாச்சேனால் நமக்கு அடிப்படையிலே ஒரு சந்தேகம். முதல்ல 2 மாதம் பொழைச்சி கிடந்தா பார்த்துப்போம். இதை எடுக்கிறச்சே நம்ம சொல்லிடுவோம் இல்லையோ? இப்போ அப்போ பொழைச்சி கிடந்தா பார்த்துப்போன்னு கவலைப்படாத சொல்கிறோம். ஆனால் அவள் கவலைப்படுறாளேனால் நமக்கு பொழைச்சி கிடந்தானா தேகம்தான் போகிறது, ஆத்மா அடுத்ததுக்கு போயிட்டே இருக்க போகிறது. அது நன்னா நமக்கு தெரிஞ்சதுனால தான் அதை பற்றி கவலைப்படலை. இப்போ இந்த வைத்தியர்களாகவே இருந்தால் கூட நம்ம போகிறோம், வயசு என்னன்னு முதல்ல பார்த்துப்பா. இந்த நாட்டில் வந்திருக்கிறவருக்கு 65 70 75 பார்த்துனுட்டு அப்புறம் ஆச்சு 75 ஆச்சு, இப்போ போய் அறுவை சிகிச்சைலாம் கஷ்டப்படாதீங்கோ, நீங்கள் பாட்டு காலத்தை கொஞ்சம் சாந்தமாக கழிச்சுங்க. இது வைத்தியர் சொல்லிடுவார். ஆனால் மற்ற நாடு மற்ற தர்மத்தில் போய் பாருங்க, 85 90 இருந்தாலும் கடைசி நிமிஷம் வரைக்கும் போராடணும். ஏனால் இந்த ஜென்மா முடிஞ்சதுன்னா வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அவளுக்கு. நமக்கு அப்படி இல்லையே. இப்போ புண்ணியம் நிறையா பண்ணியிருக்கோம். ஒன்றும் சிறந்த செயல்கள்னால மோட்சத்துக்கே போகிறோம். தாராளமாக இந்த சரீரத்தை விடுறதுக்கு நான் தயார். 75க்கு அப்புறம் இழுத்து வச்சிருந்தா இங்கே இருக்கிற பெரிய மனுஷன் என்ன தெரியுமா சொல்லுவார்? நான் திருப்தியாக முக்திக்கு போகலான்னா என்னை ஏன் கஷ்டப்படுத்துறீன்னு. நான் இது வேண்டாம் இந்த முட்டி வலி முழங்கால் வலியில் எத்தனை நாள் உட்காந்துருக்கிறது? ஏதோ வைகுந்தம் வாவான்னு பகவான் அழைக்கிறார், போலான்னு சொன்னால் வைத்தியம் பண்ணி ஏன் ஆசையை கெடுத்துருவோம் போல் இருக்கேன்னு அப்பாவே பொண்ணை வைவர் பிள்ளை வைவர். இதுதான் இந்த நாட்டுக்கு இருக்கிற பெருமை. ஆனால் எப்படியாவது அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் இருக்கணும்னு மற்ற பேர் பார்க்குறாளேனால் என்ன முடிஞ்சா ஆத்மா முடிஞ்சு போச்சுங்கிற கொள்கை வாழ்து. நம்மளுக்கு இந்த ஆத்மா முடிய போகிறதே கிடையாது. அதனால அதை பற்றி கவலையே படுறதில்லை. எத்தனையோ பேர் சரணாகதி அனுஷ்டித்து விட்டு எப்போ மிருத்யு தெய்வம் காசல் கதவை தட்டுவார்னு காத்துன்னு இருப்பாங்கிறார் ஆழ்வார். சரணமாகும் தனதால் அடைந்தார்க்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான். திருக்கண்ணபுரம்ங்கிறதுல சௌரி பெருமாள் எழுந்தருளி உள்ளார். காலை மாலை கமலமலரிட்டு நீர் மாலநண்ணி தொழுதெழுமினோ வினகட காலமாலை கமலமலரிட்டு நீர் வேலமோதும் மதில் சூ திருக்கண்ணபுரத்து ஆலின் மேலால் அமர்ந்தான் அடியணகளேன்னு சௌரி பெருமாள். அந்த பெருமாள்கிட்ட சரணாதி பண்ணிட்டோம். பண்ண பிற்பாடு நிச்சயமா மோட்சம் உண்டு அப்படிங்கிறத அவர் சொல்லிட்டாராம். எப்போ சரீரம் விழுன்னு காத்துட்டு இருக்கான். மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான். எப்போ மரணம் ஏற்படுறதோ அப்போ வைகுந்தத்தை கொடுக்குறாருனால் நம்ம கூட ஒரு ஆசை. அது அவ்வளவு நன்னா இருக்கும்னா மரணமாக்கி கூட கொடுக்கலாமே சுவாமி. மரணமானால்னா காத்துன்னு இருக்கணும். மரணமாக்கின்னா பெருமாளே போக்கி கொடுத்துருவார்னு அர்த்தம். அதை இன்னும் அவர் பண்ண ஆரம்பிக்கல. இன்னும் அது வேற அவர் பண்ணார்னா சரணாகதிக்கு யாரும் வரவே மாட்டான். ஏதோ போனா போகிறது மெதுவாக கொடுக்கச்சே கொடுப்பாருங்கிற நம்பிக்கையில் சரணம்னு சொல்லிட்டு இருக்கோம். நீ 10 வயசுக்கு போனியானா சரணம்னு சொன்ன உடனே தலையில் ஓங்கி ஒன்று போடுவார். முடித்த உடனே நீயே கிளம்பிப்பட வேண்டியதானா? அது இல்லை. அதுக்கு தான் ஆழ்வார் தெளிவுபடுத்திட்டார். மரணம் ஆனால்
உனக்கெப்ப சரீரம் விதிக்கப்பட்டு கீழே விழுந்திருக்கோ அப்போதுதான் பெருமான் செய்கிறான். ஆகவே நமக்குள்ள ஒற்றுமை இருக்கத்தான் இருக்கு. எதுல நம்ம கண்ணோட்டம் இருக்கணுமோ அதுலேருந்து குறைச்சுனடவே கூடாது. எப்போதும் இந்த அடிப்படை கொள்கைகளை விட்டு கொடுக்கறதே கூடாது. இப்போ ரிஷிகளா இருக்கட்டும், எப்பேற்பட்ட பிரகலாதனா இருக்கட்டும், அவர்களும் நிறைய உபதேசம் பண்றா. ஆனா தங்களை தாங்களே காத்து கொள்ளக்கூடாதா? நம்ம சண்டைக்கு போவோமோ? பாரத தேசத்தினுடைய வரலாறு எடுத்து பாருங்க. ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தாலே ஒழிய நாம ஒரு இடத்துக்கு சண்டைக்கு போகவே மாட்டோம். ஆனா லோக நாடுகள் எத்தனையோ இருக்கிற வரலாறு எடுத்து பாருங்க, தங்களுக்கா ஒண்ணு வேணுங்கிறதுக்காக சண்டைக்கு போவா. ஏன் இங்க போறதே இல்லைன்னால், இது கண்ணன் கீதையில சொல்றார், யஸ்மான் நோத்விஜதே லோகாக லோகாத்து நோத்விஜதே ச யஹ. யார் ஒருத்தனை கண்டு உலகமே பயப்படாதோ, யாரை கண்டு லோகம் பயப்படாதோ, லோகத்தை கண்டு யார் பயப்படவே மாட்டானோ அவன் தான் என் பக்தன்கிறார். அதனால நம்முடைய செயல்பாடுகளை கண்டு லோகத்துல யாரும் பயக்கூடாது, லோகத்துல இருக்கிறவாளை கண்டு நானும் பயப்படவே கூடாது. எப்ப பயப்படுவோம்? தேக சம்பந்தத்தில் ஆசை வந்தா தான் பயப்படுவோம். ஆத்ம சம்பந்தத்தில் ஆசை வந்ததுன்னா பயமே படும். நம்ம ஒன்னொன்னுத்துக்கும் பயப்படுறமேனால் தேகம் என்ன ஆயிடுமோ, தேகம் என்ன ஆயிடுமோ. இங்கேருந்து கிளம்பி போறோமோ இல்லையோ. இப்போ எல்லாருக்கும் நான் கைத்தொலைபேசி வந்துடுத்தேன். அதனால போனால் வண்டி ஏறிட்டேன்னு உடனே கூட்டி சொல்கிறான். அங்கே போய் இப்போ வண்டி கிளம்ப ஆரம்பிச்சுடுத்து அப்படின்னு உடனே கூட்டி சொல்கிறான். அது இன்னென்ன இடம்லாம் வந்துடுத்து, இன்ன இடத்துல நான் இறங்கிவிட்டேன், அடுத்தது இந்த வண்டியில் ஏறிவிட்டேன், போயாச்சு, வாசக்கதை தட்டின்னு இருக்கேன், உள்ளே கூப்பிடுறா, இப்படியே சொல்லியிருந்தோம்னால் இது 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 குழம்பு பண்ணுறதுலேருந்து, சாற்றுமது பண்ணுறதுலேருந்து, கரியமது பண்ணுறதுலேருந்து இப்போ ஒத்த பேசிக்கிறோம். இந்த தொலைபேசிக்கு என்ன பயனால் கடைசியில் எது தேவையோ அது எவ்வளோ நடக்கிறதுன்னு தெரியல. ஒரு சுவாமி பரப்பிட்டுருந்தார், அவர்கிட்ட சொன்னேன், இது ஒரு முக்கியமான வித்வான், நீ கொஞ்சம் போன உடனே அவசியம் கூட்டி சொல்லிவிட்றான்னா. நான் எதுக்கும் அவனை கூட்டி சொல்லணும்னார். இல்லை சுவாமி, நீர் போய் சேர்ந்துட்டீன்னு நான் தெரிஞ்சுக்க வேண்டாமா, அதனால கையில் தான் தொலைபேசி வச்சுருக்கீங்க, கூடக்கூடாதான்னா. அந்த சுவாமி பளிச்சுன்னு பதில் சொன்னார், போகாட்டா உனக்கு செய்தி வரும், கவலைப்படாதேன்னார். நான் போனா உன்னை கூப்பிட்டு சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. நான் போலேன்னா அங்கே எதிர்பார்த்துட்டு இருக்கிறவா உன்னை கூப்பிடுவாளோ இல்லையோ, அப்போ நான் போலேன்னு தெரிஞ்சுக்கோ. போனா தெரிஞ்சுக்க வேண்டிய தேவையே கிடையாது. இந்த அளவுக்கு தான் நாம முக்கியத்துவமே கொடுத்துருக்கோம். ஏன்னா ஆத்மாங்கிறவர் எந்த சிந்தனையில் இருக்கணுமோ அது இருக்கணும். ஏன் ரிஷிகளுக்கெல்லாம் இல்லாத வறுமையா? ஏஹி பஷ்ய சரீராணி. ராமன் தண்டகாரண்யத்துக்குள்ள நுழையிறார். அப்ப ரிஷிகள் எல்லாரும் சேர்ந்து தங்க உடம்ப காட்டுறா. ராட்சசால் சாப்பிட்டுட்டான் பாரு, காதை கடிச்சுட்டான், மூக்கை கடிச்சுட்டான், கண்ணை கடிச்சுட்டான், எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல ராமா, அதனால நீ தான் வந்து ரட்சித்து கொடுக்கணும்னா ராமன் வெட்கப்படுறார். உங்க இவ்வளவு ஆபத்து வர்ற அளவுக்குவா நான் பார்த்துனுட்டேன், இனிமே கவலைப்படாதீங்க, ராட்சசர்களை முடித்து நான் ஜெயிச்சு தரேன். ராமன் சொன்னா ரிஷிகளுக்கெல்லாம் திருப்தி. இப்போ ரிஷிகளுக்குள்ள ஒற்றுமை இல்லாமல் இல்லை ராவணன் ஆக்கிரமிக்க. ரிஷிகளுக்குள்ளே வலிமை குறைஞ்சும் படலே ராவணன் ஆக்கிரமிக்க. ஆனா ரிஷிகள் புத்தியில ஒண்ணு பட்டிருக்கு, இப்போ இந்த சரீரத்தை காப்பாத்துற பொறுப்பு நம்மதில்லை.